இன்னைக்கு நம்ம ப்ராக்டிஸ் டாட்டர் ட்ராமாவோட எபிசோட் 11 தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் எடுத்ததுமே அகாடமியில் தான் காட்டுறாங்க. அதுக்குள்ள விஷயம் தீ மாதிரி பரவிடுச்சு. நேற்று நைட்டு ஏதோ ஒரு பொண்ணு அரசரோட ஈஸ்டர்ன் பேலஸில் வந்து தங்கியிருந்திருக்கா. ஏதோ அடிப்பட்டதா ராயல் டீச்சரையும் கூப்பிட்டுருக்காங்களாமான்னு சொல்லி பேச ஆரம்பிச்சவங்க ஹீரோயினை தான் கண்டுபிடிச்சிட்டானுங்க. ஹீரோயினை வந்து ரொம்ப தரக்குறைவாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போதான் கரெக்டாக ஹீரோயினும் உள்ள வர கராத்தே கிட் சும்மா இல்லாமல் நேற்று நல்லா தானே இருந்தா திடீர்னு ஏதோ அடிபட்டுருச்சுன்னா சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் அவங்களுக்கெல்லாம் சான்ஸே கொடுக்கல. அப்படியே எல்லாரும் வாயும் அடிச்சுட்டு கொஞ்ச நேரம் வெளியே வாக் போகலான்னு போக இப்படிதான் அரசர் எவ்வளோ ரைட்டு லெஃப்ட்டுன்னு சொல்லி நடக்க ரெண்டு பேருக்குமே வெக்கமாக வந்துடுது. அரசர் அவளுக்கு வழி விட்டுட்டு உள்ள வர எல்லாருமே சுத்த போட்டாங்க. அதில் ஒருத்தர் வந்து அரசருக்கு அண்ணா, அவர் மட்டும் வந்து அம்மா நைட்டு ராயல் டீச்சரை கூப்பிட்டீங்களாம்மா, யாருக்கு என்னாச்சுன்னு கேட்க அதுவா என்னோட முயலுக்கு தான் கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு சொன்னதும் என்ன அந்த முயல் ஒரு 5 அடிக்கு இருக்குமா அப்படின்னு சொல்லி கலாய்க்க அரசர் எதுவுமே புரியாத மாதிரி என்ன வளர்றீங்க, அவ்வளோ ஹைட்லாம் இல்லை ஆனால் க்யூட்டாக இருக்கும் அப்படின்னு சின்ன ஸ்மைலோட சொல்ல மெய்ஃபே இதெல்லாம் கேட்டுட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அது சரி, ஆனாலும் என் தம்பி இதுக்கு முன்னாடி யாரை பற்றியும் எதை பற்றியும் இவ்வளோ அக்கறைப்பட்டதான் நான் பார்த்ததே இல்லைங்க. அரசருடனே வேற என்ன பண்ண, நைட்டு ஃபுல்லாக கத்திக்கிட்டே இருந்துச்சு அதான் சொல்லிட்டு எல்லாரையுமே திரும்பி ஒரு லுக்கு விட அவ்வளோதான். அப்படியெல்லாம் டிஸ்பஸ் ஆயிட்டாங்க. அம்மா தம்பி ஒன்று கேட்கணும், மகாராணி உன்னோட கல்யாண விஷயத்தில் ரொம்ப தீவிரமாக இருக்காங்களே, உனக்கு யாராச்சும் பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்க அரசரும் அதெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துக்கிறாரு. இப்போ அப்படியே அந்த அன்னைக்கு நைட்டு வடிகால் அமைக்கிற இடத்துல முகம் தெரியாத ஒரு நபர் வந்து அங்கே வேலை செய்கிறவங்களோட பணத்தெல்லாம் எடுத்து நம்ம அப்பாங்களோட பேக்கில் வந்து மறைச்சி வச்சுட்டு போகிறான். இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம அப்பாங்களும் உள்ளே வந்தவங்க தூங்குற மாதிரி படுத்துட்டாங்க. இன்னைக்கு தானே எஸ்கேப் பிளானு, எல்லாருமே தூங்குனதோ 3 பேரும் அவங்க திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அப்படியே எஸ்கேப் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஆல்ரெடி தான் இவங்க ஸ்கெட்ச் போட்டானுங்களே இவங்களை பிடிக்கிறதுக்கு. அப்படியே பிடிச்சி அங்கே ஷென்னு ஒரு ஹெட் இருப்பான், அவன்கிட்ட சொல்ல யார் இவங்களை வேலைக்கு எடுத்ததுன்னு சொல்லி அவன் கேட்க அரசர் தானும் போது அவன் என்ன பண்ணலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் இந்த மேட்டர் வந்து ராணியோட காதுக்கும் போகுது. கூடவே இளவரசர் நாட்டு ஆடுறதுக்கு தகுதி இல்லாதவர், அவர் வந்து பதவியிலிருந்து விலகணும்னு சொல்லி மினிஸ்டர் லியூ வந்திருக்காருன்னு சொல்லி சோங் பரபரப்பா வந்து சொல்ல அங்க ராணியோட விஸ்வாசி ஜாங்குன்னு ஒரு மினிஸ்டர் வராரு. இந்த லியூ பண்ண சில தப்புகளுக்கான ப்ரூஃபோட வந்து ராணியை பார்க்க என்ன பண்ணணுமோ கரெக்டா பண்ணணும், பிசுறு தட்டக்கூடாதுன்னு சொல்ல இவங்க 2 பேர் சேர்ந்து லியூக்கு ஸ்கெட்ச் போட்டாங்க போல. ராணி அப்பதான் சோங் கிட்ட மியூசியம்ல ஏதோ ஒரு பொருள் காணாம போச்சாமேன்னு கேட்க அவருக்கு அதை பத்தி வந்து எதுவுமே தெரியல. ராணி ஒரு மாதிரி பார்க்கவும் மன்னிச்சிருங்க ராணி, அந்த அன்னைக்கு நான் வந்து அரசரோட சேவையில தான் இருந்தேன், ஆனாலும் அந்த அன்னைக்கு அப்நார்மலா நடந்துக்கிட்டது ஹீரோயினும் மேஃபையும் தான், கிரகணத்தப்ப கூட 2 பேரும் வெளியே தான் இருந்தாங்கன்னு சொல்லிடுற. திரும்பவும் ஹீரோயின் பேர் அடிப்படவும் நான் அவளை ரொம்ப குறைச்சி எடை போட்டேன்னு சொல்லி அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே எங்க அகாடமில தான் காட்டுறாங்க. சோங் நேரா வந்தவர் மேஃபை மேல கோவத்தை காமிச்சிக்கிட்டு இருக்காரு. 20 வருஷமா நான் இங்க வேலை பார்க்குறேன், ஆனா உன்னால இன்னைக்கு என் உயிரே போயிருக்கோம். அன்னைக்கு அரசருக்கு வாயில என்னத்தை கலந்து கொடுத்த, அதோட எதுக்கு இந்த அரண்மனை பணியாளர் மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருந்தேன்னு சொல்லி கேட்க அவ என்ன சொல்றதுன்னு தெரியாம யோசிக்கிறதுக்குள்ளேயே ஓ சொல்ல மாட்டியா, இழுத்துட்டு போங்க இல்லைன்னு சொல்லி ஆர்டர் கொடுக்க கரெக்டா பிளாக் அங்க வந்தவன் என்னன்னு கேட்க ராணியோட கட்டளைப்படி தான் நான் நடந்துக்கிறேன் பிளாக், அதை மதிக்க மாட்டியா நீன்னு கேட்க நான் அப்படி சொல்லவே இல்லை மிஸ்டர் சோங், ஆனால் ப்ரூஃப் இல்லாமல் இப்படி அரெஸ்ட் பண்ணுவீங்களான்னு கேட்கும்போது இது அரசரை கொலை நடந்த முயற்சி சம்மந்தப்பட்டதுன்னு போது அதான் அரசர் ரகசியமாக மெயின்டைன் பண்ண சொன்னாரே, அரசரோட உத்தரவை நீங்கள் மதிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி அப்படியே திருப்பி விட்டுற அவரும் அதெல்லாம் சரிதான், ஆனால் நீங்கள் மெய்ஃபை காப்பாற்றுறதுக்காக இவ்வளோ ட்ரை பண்ணுறீங்கன்னு டவுட்டாக கேட்க நான் ஈஸ்டர்ன் பேலஸோட தலைமை காவலாளி, நான் உண்மையை தான் காப்பாற்றுவேன், தனிப்பட்ட ஆட்கள் இல்லைன்னு சொல்லி வரப்பா சொல்ல அவரும் அமைதியாக போயிட்டாரு. மேஃபையும் பிளாக் வந்து தேங்க்ஸ் சொல்கிறான். ஆனால் பிளாக் இப்படி மேஃபைக்காக பண்ணுற எதுவுமே நயாக்கு வந்து சுத்தமாகவே பிடிக்கிறது இல்லை. ஒருவேளை அவளுக்கும் பிளாக் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் ஹீரோயின் மட்டும் மற்ற பொண்ணுங்க எல்லாரும் அவளை ஒரு மாதிரி பேசுவோம், அமைதியாக உம்முன்னு உட்காந்துட்டு இருக்கா. அரசர் அவளை பார்க்க பாவமாக இருக்கவும் கல்லை கொண்டு வந்து கொடுக்குறாரு. ஹீரோயின் அதை வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷப்பட அரசர் முகத்துல வருத்தம் மட்டும்தான் தெரியுது. லவ் பண்றாருல அதனால்தான். நீங்க 2 பேரும் திரும்ப ஸ்விட்ச் ஆனதுக்கு அப்புறம் என்ன பிளான்னு சொல்லி கேட்கும்போது இங்கிருந்து கிளம்பணும்னு சொல்லி அவளும் கொஞ்சம் சோகமா தான் சொல்றா. அவ்வளோ அவசரமா போய் ஆகணும்னு அரசர் கேட்கும்போது எனக்கும் போக மனசு இல்லதான் அரசரே, ஆனா இங்க என்னால இருந்துட முடியாது இல்லைன்னு சொல்ல அப்படியே விட்டா அழுதுருவா போல. அரசரும் சரி, ஆனா நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, யாருக்குமே எப்பவுமே நீங்க ஸ்விட்ச் ஆனதை பத்தி தெரியவே கூடாது, ஏன்னா இங்கே உன்னை என்னால் பார்த்துக்க முடியும், வெளியே நீ தான் உன்னை சேஃபாக பார்த்துக்கணும், புரியுதான்னு சொல்ல 2 பேர் கண்ணிலுமே சொல்லிக்காத காதலும் பிரிய போகிற வேலையும் தான் தெரியுது. அப்போ கரெக்டாக வெண்ணி இவங்களை பார்க்கறதுக்காக வர ஹீரோயின் கையில் இருந்த கல் தெரியாமல் அவன் கால் கிட்டே விழுந்துருது. நல்ல வேலையாக ஹீரோ அப்படியே அவனை வந்து சமாளித்து அந்த பக்கம் கூப்பிட்டுட்டு போயிடுறாரு. அவர் மட்டும் பார்த்துருந்தாரு மொத்த கதை இதோட முடிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக வெண் எதுக்காக வந்திருப்பாரு அப்படின்னா அந்த கேம்பில் வந்து வேலைக்கு எடுத்திருப்பாரு, அது வந்து அரசரோட பொறுப்பு. ஆனால் அரசர் வெளியே போனால் பிரச்சனைன்னு சொல்லி வெண்ணு தானே அங்கே போயிருப்பாரு. நம்ம 3 அப்பாங்களே அவர் தானே வேலைக்கு எடுத்திருப்பாரு, அதை பற்றி தான் பேச வந்திருக்காரு. இப்போ அவங்களால அரசருக்கு வந்து ஒரு பிரச்சனைனதும் மன்னிப்பு கேட்டு நான் இந்த பள்ளியை ஏற்றுக்கிறேன்னு சொல்ல
அதெல்லாம் ஒன்றும் இல்லை வென், இதை நான் டீல் பண்ணிக்கிறேன்னு சொல்லிடுறேன். இன்னும் அப்போ தான் அப்படியே அரசர்கிட்ட மியூசியமில் இருந்த கல்லை பற்றியும் அது எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்க, அரசர் ஏதோ ஒரு காரணத்துக்காக இல்லை நான் அதை பார்த்ததுல எனக்கு தெரியலன்னு சொல்லிடுறாரு. அப்படியே அங்கேருந்து கிளம்பி அரசரும் அப்பாங்களை பார்க்கறதுக்காக தான் வராரு. வர வழியில் பிளாக்கும் சொல்கிறான் அவங்க திருடங்க தான் அரசரு, அன்னைக்கு நானும் தான் இருந்தேன், ஆனால் வெண் இருக்கிறப்ப அவர் எதிர்த்து என்னால் எதுவும் பண்ண முடியாதுன்றதுனால நான் அமைதியாக விட்டுட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். அரசரும் தன்னோட ஐடென்டிட்டி எதுவுமே தெரியாத மாதிரி 3 பேரையுமே விசாரிக்கிறாரு. ஆனால் அவங்க தான் திருடவே இல்லையே, அதனால ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. ஆனால் அரசர்லாம் எதையுமே கண்டுக்கிற மாதிரி இல்லை, நல்லா சாப்பாடுலாம் வர சொல்லி சாப்பிட்டுட்டே, பயப்படுறீங்களா ஒருவேளை நான் அவங்கள கொண்டுட்டா இந்த மாதிரி நல்ல வைனும் சாப்பாடு நீ சாப்பிட முடியாமல் போயிடும்னு கேட்க, ஃபஸ்ட்டு உடனே அப்படியெல்லாம் எங்களை கொல்ல முடியாது, எங்களுக்கு அரண்மனையில் ஒரு ஆளை தெரியும் அப்படின்னு சொல்லி அரசர்னே தெரியாமல் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அரசரும் ஓ யாருன்னு கேட்கும்போது தேர்ட் அப்பா மட்டும் கொஞ்சம் பயத்தோடு யோசிச்சு பேசுங்கிறாரு. ஆனால் ஃபர்ஸ்ட் அப்பாவும் செகண்ட் அப்பாவும் சும்மா இல்லாமல் சொன்னா பயந்துருவீங்கன்னு சொல்ல, சரி சொல்லுங்க பயப்படுறேன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அரசரும் கேட்குறாரு. என் பொண்ணு இருக்காங்க, அவ ரொம்ப பெரிய ஆளுன்னு சொல்லும்போது அப்படியா அவங்க பேர் என்ன, நானும் அரண்மனையில இருந்தா வந்திருக்கேன்னு கேட்க, ஃபர்ஸ்ட் அப்பா உடனே அரண்மனையில இருந்தா வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போக, தேர்ட் அப்பா சும்மாரு அவளையும் பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லி வாய மூட 3 பேரும் அடிச்சுக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அரசர் எழுந்தவர், உங்களுக்கு பின்னாடி யார் இதெல்லாம் செய்ய சொல்றாங்கன்னு நீங்க சொல்லாததுனால 20 நாள்ல உங்க தலை வெட்டப்படணும்னு சொல்ல, அப்போதான் 3 பேரும் சைலண்ட் ஆகி மாத்தி மாத்தி மூஞ்சியை பாத்துக்கிறாங்க, கொலை பண்ண போறாங்களாடா நம்மள அப்படின்னு சொல்லி. ஏன்னா அரசர் இவங்களை அந்த லியோட ஆளுன்னு நினைச்சிட்டு இருக்காரு. இங்க அரண்மனையில ஹீரோயினையும் மெய்ஃபையும் தான் காட்டுறாங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் எபிசோடு ஃபர்ஸ்ட் சீனுக்கு வரும். 2 பேருமே ஏதேதோ ட்ரை பண்ணியும் ஒண்ணுமே ஆகல, எதனால இப்படி நடக்குதுன்னு சொல்லி 2 பேருமே குழம்பி போய் நிக்க, அரசர் அப்பதான் அரண்மனைக்குள்ள வந்தவரு ஹீரோனை பத்தி யோசிச்சுட்டு இருந்தவரு நான்பே கிட்ட போய் தோங்ஷின்னு கூப்பிட, அரசரு தோங்ஷி அவன் சொல்லி கை காட்ட, தெரியும் நீ முழிச்சிருக்கியான்னு செக் பண்ண, ஆமா இங்க 2 பேரும் ஒரு சாதாரண குடிமகள் அரசரை கல்யாணம் பண்ணி கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு கேட்க, ஏன் அரசரேன்னு தோங்ஷி கேட்க, அது என் ஃப்ரெண்டு ஒரு இளவரசர் அவரை கேட்டாருங்க, நிறைய பேர் பண்ணியிருக்காங்க அரசரே. அப்போ ஒரு அரசர் ஒரு முன்னாள் திருடியை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி கேள்விப்பட்டிருக்கீங்களாங்க, நான்பே தோங்ஷியும் முழிக்கிறாங்க, எங்கேயாச்சும் கீழே கீழே விழுந்துட்டாரா, யாராச்சும் அது முட்டை கீழே மந்திரிச்சு வச்சிட்டாங்களான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. திருடியான்னு கேட்க, அட நான் கேட்கறது கோமா டெரரா எல்லாரும் அடிக்கிற மிரட்டுற திருடி இல்லை, கியூட்டா மாரல்ஸ் எத்திக்ஸ்லாம் ஃபாலோ பண்ற திருடின்னு வரா, தெரியலையே அரசரேன்னு சொல்றானுங்க கூடவே. ஆனா திருடியோ சாதாரண குடிமகளோ அரச குடும்பத்தில் கல்யாணம் பண்ணி அவங்களோட கதை கடைசி வரைக்கும் சந்தோஷமாக முடிஞ்சதில்லை அரசரேன்னு சொல்லும்போது, ஏன்னு கேட்க, எல்லாமே உள்ள நடக்கிற பாலிடிக்ஸ் தான் சொல்ல, அரசர் ஒரு மாதிரி பார்ப்பாரா, இல்லை அரசரே சேர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக நின்றுக்கிறானுங்க. அரசர் ஆனால் மனசுக்குள்ள பெங்தோங் நாட்டோட இளவரசியை தவிர அவள் யாராக இருந்தாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறாரு. ஆனால் விதி எப்போவோ முடிச்சு போடுச்சுன்னு சொல்லி யாருக்குமே இன்னும் தெரியல. மெய்ஃபே ஹீரோயினும் ஒரு பக்கம் ட்ரை பண்ணி டயர்டாகி ஒரு பக்கம் படுத்துட்டாங்க. அப்போ ஹீரோயினும் சின்ன வயசுலேருந்து தங்க சரியான இடம் இல்லாமல் சாப்பிட நல்ல சாப்பாடு இல்லாமல் வந்த எனக்கு ஏதோ கடவுள் காம்பன்சேட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்ல, மெய்ஃபேயும் நானும் பிரைம் மினிஸ்டர் மகளா ஊருக்கு பயந்து அடுத்தவங்க சொல்லுக்கு பயந்தே வாழ்ந்துட்டேன், ஆனால் இப்போ எனக்கு ஏதோ ஒரு சுதந்திரம் கிடைச்சிருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தவங்க என் அப்பாங்க என்ன பண்ணுறாங்களோன்னு சொல்லி வருத்தப்பட, எதுவும் ஃபீல் பண்ணாத, என் அப்பா கிட்ட சொல்லி அவங்க 3 பேர் வேணா எங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சிடலான்னு சொல்ல, ஹீரோயின் உடனே அவங்க ஒத்துக்குவாங்களான்னு தெரியல, ஆனால் ரொம்ப தேங்க்ஸ் மெய்ஃபே, இப்படி சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்ல, அவளும் ஹீரோயினை பாசமாக பார்த்துக்கிறா. 2 பேர்த்துக்குள்ளேயுமே ஒரு நல்ல கனெக்ஷன் ஃபார்ம் ஆச்சு இந்த 3 மாதத்துக்குள்ள. ஹீரோயினும் நம்ம 2 பேர்த்துக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஸும் இல்லை, ஒரு அக்காவோ தங்கச்சியவும் இல்லை, ஏன் நம்ம பேசாமல் இப்போ ரத்த சொந்தமாக மாறிடக்கூடாதுங்கிறா. அப்படியே கட் பண்ணா 2 பேரும் ஒரு பவுல் தண்ணியில அவங்களோட கையில இருந்து ஒரு சொட்டு ரத்தத்தை விட்டு கடவுள் பேர்ல 2 பேருமே சத்தியம் பண்ணி இனி நாங்க எப்பவுமே பிரியாத உயிர் தொழிகள்னு சொல்லிட்டு அந்த தண்ணி எடுத்து ஆளுக்கு ஒரு சிப்பு குடிச்சிட்டு பவுல தூக்கி போட்டு உடச்சிடுறாளுங்க. இப்பெல்லாம் அந்த காலத்துல ஃபாலோ பண்ணியிருக்காங்க போல. எல்லாம் முடிச்சுட்டு 2 சரக்கை போட்டு போதையில மாத்தி மாத்தி விளையாடிட்டு இருக்குதுங்க. அப்பதான் ஹீரோயினுக்கு ஒரு யோசனை உதிக்குது. மேஃபி அன்னைக்கு நம்ம ஸ்விட்ச் ஆனப்போ சந்திர கிரகணம், அப்போ அடுத்த சந்திர கிரகணம் வரும்போது நம்மளால ஸ்விட்ச் ஆக முடியலன்னு கேட்க, அது பல வருஷத்துக்கு ஒரு முறை தான் நடக்கும், மாசம்லாம் வராதுன்னு சொல்ல, அப்போ நம்ம வேணா பௌர்ணமி டைம்ல ட்ரை பண்ணி பார்க்கலாமான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க, இவங்க 2 பேரும் ஸ்விட்ச் ஆகிட்டாங்க, ஹீரோயின் போயிடுவான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அரசர் தனியாக சோகமாக உட்காந்துருக்காரு. 2 விதமாக தோணுது, இல்லை கொடுக்காம பேசாம அவளை கூட வச்சிருக்கலான்னு ஒரு மனசு சொல்ல, இல்லை அது தப்பு, அது அவளுக்கு சேர வேண்டிய பொருள் அவகிட்ட தான் கொடுக்கணும் இன்னொரு மனசு சொல்ல, இது எல்லாத்தையும் மீறி ஹீரோயின் போயிடுவாங்கிற சோகம் தான் அவரை ஆட்கொண்டுட்டு இருக்கு. அப்படியே அமைதியாக உட்காந்துருக்க. இதோட இந்த எபிசோட முடியுது. அடுத்தடுத்த எபிசோட்ஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்காம இருக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா.